என்னடா ஆளே காணோம், எங்கடா போனா? வருவான் வருவான்னு எவ்வளவு நேரம்டா இங்கே இருக்கிறது? உனக்கு யாரா அவன் வருவான்னு சொன்னது முதல்ல? தலைவரே பொறுமையா இருங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னாலும் பொறுமை வேணும். இப்படி நீங்க அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க தோஸ்து மாட்டின மாதிரி நம்மளும் பஞ்சாயத்துல கூனி குறுக்கி நிக்கணும். எப்படி வசதி? நான் உன்னா எதையாவது சொல்லி என் வாயை அடைச்சிருங்கடா ரெண்டு பேரும். ஆனா ஒரு வேலையும் பண்றது இல்ல. அவன் நல்லா நிம்மதியா இருக்கான்டா அந்த நல்லரசு. நான் தான் அவனை ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு தினம் தினம் வந்துட்டு நொந்துகிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, நான் அழிக்கணும்னு நினைச்சா என்னையவே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அழிச்சிருவீங்க போலடா. ஐயோ தலைவரே, அப்படி கிடையாது தலைவரே. இப்படி சொல்லிட்டீங்க. அதெல்லாம் நடக்கும். பொறுமையா நடந்தாலும் நல்லா பொறுப்பா நடக்கும். நீங்க என்னடா இப்படி கவலைப்படுறீங்க? கவலைப்படாதீங்க தலைவரே. அதுதான்டா ஆரம்பிச்ச காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஏதாவது நடந்திருக்கா? எதுவுமே நடக்கல. எப்படிடா நான் உங்களை நம்புறது? நம்பிக்கை அதானே எல்லாம். நல்லா நல்லா சொல்லுவ. உங்களை நம்பினதுக்கு 4 எரும மாடை நம்பியிருந்தா கூட இந்த நேரத்துக்கு பால் கறந்து நான் பால் பிசினஸ் அது பண்ணியிருந்திருப்பேன்டா. உங்களை வச்சு ஒரு சல்லி பைசாவுக்கு கூட பிரயோஜனம் கிடையாது. அஹ், என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பொறுமையே கிடையாது. இவர் எரும மாடு மேய்க்கிறாரா? எரும மாடு மேய்ச்சி அப்படியே கிழிச்சிருவார் இவரு. வீட்டுல உள்ள கோவத்தை இந்த மாதிரி வெளியாட்கள்கிட்ட காட்ட வேண்டியது. எல்லார் வீட்லயும் இதே நிலைமை போல. வீட்டுல நிம்மதி இல்லைன்னா மனுஷன் இப்படிதான் காடு காடா போய் கத்துவான் போல. என்னடா முணுமுணுக்கிற? ஒன்னே இல்ல தலைவரே. என்னோட கவலை நஷ்டங்களை கொட்டி தீர்த்துட்டு இருக்கேன். வேற ஒன்னும் இல்ல. உனக்கு என்னடா கஷ்டம்? நான் தான்டா கஷ்டப்படுறேன். இன்னும் போக போக பார்த்தா அந்த ஒருத்தனை அனுப்பியிருக்கோம்ல, அவன் நிலைமை எனக்கு வந்துரும்னு நினைக்கிறேன்டா. நடந்தா நல்லதுதான். என்ன சொன்ன? அதுவா ஒண்ணும் இல்ல தலைவரே. உங்க பின்னாடி பாருங்களேன், அவன் வந்துக்கான். பாருங்க பாருங்க, அங்க பாருங்க, அங்க பாருங்க. எங்கடா? வணக்கம் பெரிய ஏஜமா. வணக்கம் சின்ன ஏஜமா. வணக்கம் வணக்கம். எங்கடா போன? அங்கேயே வந்துட்டு தஞ்சமுக்கு வந்துட்டியா? நான் எங்களெல்லாம் மறந்துட்ட போல. ஒன்னும் வந்துட்டு ஒரு விஷயத்தையும் சொல்றது இல்ல. ஆளை பார்க்க வர்றதும் இல்ல. என்ன அங்கேயே வந்துட்டு உனக்கு வந்துட்டு எல்லாம் புடிச்சு போச்சா? அவங்க கைக்குடியா இருக்கிட்டியா என்ன? பணம் வாங்குறது இங்க, வேலை செய்யறது அங்கேயா? அச்சோ எஜமா, அப்படி கிடையாது. நீங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க? என்னால இப்பதான் வர முடிஞ்சிச்சு. அங்க ஒரு குட்டிச்சாட்டா இருக்கு தெரியுமா? அது இனி வெவு பத்துக்கிட்டு இருக்கு. தெரியாதா உங்களுக்கு? தெரிஞ்ச நீங்களே இனி பத்தி இப்படி சொல்லிவிட்டீங்க. ஓஹோ, அவன் பையன் சோமுவா? தெரிஞ்ச விஷயம் தான். அந்த பையன் எப்படி இருந்தாலும் இந்த நேரத்துக்கு மோப்ப முடிச்சிருப்பான். நீ இங்க ஆள் தான்னு கண்டுபிடிச்சிட்டானா என்ன? உங்க ஆளுன்னு தெரியாத குட்டி ஏச்சமா. ஆனா நான் யாரோட கைக்கூலின்னு கண்டுபிடிச்சிட்டான். என்னது? குடிச்சாதான் கண்டுபிடிச்சிருச்சா? ஆமாங்க பெரிய ஏச்சமா. இதனாலதான் என்னால வர முடியல. நீங்க என்னன்னா அவசரப்பட்டு நீ திட்டி விட்டீங்க. எப்படி அப்படி இப்படிதான் இருக்கும். சரி, என்ன எப்படி கண்டுபிடிச்சான்? அதை முதல்ல விவரமா சொல்லு. அவன் இனி பார்த்தே கண்டுபிடிச்சிட்டான். திடீர்னு நேரடா வந்துட்டு அவங்க அப்பா இப்படி கூட்டிட்டு வர்றாரு, அப்படி இப்படின்னு பார்த்து இப்படியே கண்டுபிடிச்சிட்டான் தலைவரே. அது எப்படிடா? நீ எதுவும் சந்தேகப்படாம பண்ணாம எப்படிடா உனக்கு தெரியும்? அவ்வளவு புத்திசாலிலாம் ஒண்ணும் இல்ல அவன் பையன். குட்டியேஜமா சத்தியமா சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. நான் போயிட்டு அந்த பையன்ட்டு 2 வார்த்தை தான் பேசினேன். ஆனா அவன் கண்டுபிடிச்சிட்டான். அது எப்படின்னு எனக்கு தெரியல. எப்படிடா நீ எதுவுமே பண்ணாம அவன் கண்டுபிடிச்சிருப்பான்? யாருக்கு அதுல பூ சுத்துற? எனக்கு சின்ன வயசுலயே காது குத்திட்டாங்க. குள்ளா போட்டிருக்கனால உனக்கு தெரியல சரியா? எனக்கே நீ திருப்பி காது குத்தலான்னு பாக்குற? ஐயோ தலைவரே, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அப்படி கிடையாது. ஏன் நீ இப்படி தப்பாவே நினைக்கிறீங்க எப்ப பார்த்தாலும்? ஹம், இப்ப வேற திட்டத்தை வேற யோசிக்கணுமா? இவன் சரிப்பட்டு வர மாட்டான் போல. இவனால நம்மளும் வந்துட்டு களி திங்கிற மாதிரி ஆயிரும். இவனெல்லாம் நம்ப கூடாது. ஏதாவது வந்துட்டு நம்மளுக்கு 2ஆம் கட்ட திட்டம் வச்சுக்கணும். இல்லைன்னா இவங்களோட சேர்ந்து நம்மளும் வந்துட்டு பஞ்சாயத்துல நின்று அசிங்கப்படுற மாதிரி ஆயிரும். அப்புறம் நம்ம கௌரவம் எல்லாம் என்ன ஆகுறது? நகைக்கடை வச்சிருக்கிறதுல இல்லாம போயிடும். நம்ம நம்பி முழுசாவும் இறங்கக்கூடாது களத்துல. ஏன் நடக்கடா? இவனுக்கு எப்போதும் கொடுக்குற வெகுமதியோட 20% கம்மி பண்ணி கொடு. என்ன? ஏன்னா இவன் நம்ம நினைச்சபடி எதுவுமே பண்ணலனால இவனுக்கு அள்ளி அள்ளி கொடுக்காது. இனிமே கிள்ளி கொடு. சரிங்க எஜமா, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன். சரியாடா? தலைவரே, பெரிய தலைவரே, குட்டி தலைவரே, என்ன தலைவரே என் வயிற்றுல கை வைக்கிறீங்க இப்படி? உங்களை நம்பித்தானே நான் இதுல வந்தேன். இப்படி வந்துட்டு ஆடா திடார்னா வந்துட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க பெரிய தலைவரே. கெஞ்சி கேக்குறேன். ஆமா, நீ எங்க வாழ்க்கையில கை வைக்கிற அது மட்டும் சரியா? உங்க வயிற்றுல கை வைக்கல ஒன்றும் தப்பு இல்ல. எப்படியும் 3 வேளை சாப்பிடுறது வந்துட்டு சும்மா தானே சாப்பிட்றான் அவன் வீட்டுல. அப்புறம் என்ன உனக்கு? எதுக்கு அப்புறம் பணம் நகலாம்? விடு விடு. கொடுக்கறது மட்டும் வாங்கிட்டு சொல்ற வேலையை பாரு. இல்லைன்னா என்ன நடக்கும்னு தெரியும்ல. தெரியும் 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 தலைவரே. சரி வா, உனக்கு உள்ளது தரேன் வா.
சரி சரி, இப்போதைக்கு வந்துட்டு அந்த சின்ன பையன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. எங்களோட ஆளுன்னு அவனுக்கு தெரியாது தானே. இப்போதைக்கு நீ யாரோட கையாளு தான். எங்களோட கையாளுன்னு அவனுக்கு தெரியாது. அதனால வந்துட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரிலாம் காட்டிக்காது. அப்புறம் அவனுக்கு தனியா திட்டம் தீட்டிக்கிட்டு உனக்கு இன்னும் செலவு பண்ண முடியாது. ஏற்கனவே நிறைய தண்ணி மாதிரி ஓடிடுச்சு. புரியுது சின்ன தலைவரே, இனிமே அப்படி பண்ண மாட்டேன், ஜாக்கிரதையா இருக்கேன். என்ன புரியுது? இப்ப இதுக்கு முன்னாடி செலவு பண்ணதெல்லாம் என்னன்னு சொல்றது? உன்னோட அஜாக்கிரதனால தானே. நான் பாத்துக்க, உனக்கு கொடுக்கறதுல இருந்து 20% எதுக்கு கழிச்சேன்னா உனக்கு போட்ட காசை நான் வந்துட்டு திருப்பி எடுக்கிறதுக்கு தான். புரியுதா? இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணனா இன்னும் வந்துட்டு 2 மடங்கா வந்துட்டு குறையும், பாத்துக்க. புரியுது பெரிய தலைவர், இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. நான் வந்துட்டு ஜாக்கிரதையா இருக்கேன். இது வந்துட்டு சத்தியம், இதுக்கு மேல இப்படி நடக்காது. அடுத்த தடவை வரும்போது என் மனசு குளிர்ற மாதிரியான செய்தியோட கொண்டு வா. என்ன இந்த மாதிரிலாம் வந்துட்டு நெஞ்சு அடைக்கிற மாதிரி கொண்டு வராது. நெஞ்சு அடைக்கிற மாதிரி அடுத்த தடவை செய்தி வந்துச்சு, அதுக்கப்புறம் நீ இருக்க மாட்ட, பாத்துக்க. புரியுது புரியுது பெரிய தலைவரே, இதுவே கடைசி. இனிமே உங்களுக்கு பாருங்க எப்படி வந்து செய்தி கொண்டு வரேன்னு. முதல்ல எங்களுக்கு அப்பப்போ உடனடியா உன்னோட தகவல்களை எங்களுக்கு சொல்லு. ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படி இருந்தா நாங்க எப்படி வந்துட்டு இந்த தகவல் எல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு முதல்ல வழி சொல்லிட்டு போ. பெரிய தலைவரே, குட்டி தலைவரே, இந்த இடத்துல நம்ம சனிக்கிழமை சந்திக்கலாம். அந்தந்த வாரத்துக்குள்ள தகவல்களை நான் அப்போ சொல்றேன் உங்களுக்கு. சரியா? இல்ல நீங்களே சொல்லுங்க எப்பப்பன்னு, நான் அப்பப்ப சொல்றேன். என்ன சொல்ற நகை கடைக்காரா? உன்னோட கடை வந்து சனிக்கிழமை வந்துட்டு விடுமுறை தானே, அப்ப பிரச்சனை இல்லை தானே? சனிக்கிழமை எனக்கு சரிதான்டா, ஓகே தான். ஓகே தான் தலைவரே. டே, ஏதாவது ஒரு சனிக்கிழமை நீ தவறுனா வச்சுக்குவேன், அப்புறம் பாத்துக்க, உன்னோட சம்பளத்துல இருந்து எல்லாத்தையுமே கழிச்சிருவேன் நான் கணக்கு பண்ணி. என்ன புரிஞ்சதா? புரிஞ்சது குட்டி தலைவரே. எந்த சனிக்கிழமையும் தவறாது. எல்லா சனிக்கிழமையும் தவறாம நான் வந்து உங்களுக்கு தகவலை சொல்லிட்டு போறேன். அதை காட்டில எனக்கு அன்னைக்கு எந்த வேலையும் கிடையாது. எனக்கு புரிஞ்சது நல்லா. இப்ப இனி பிரச்சனை இல்லை. அப்ப இந்த நல்லரசோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கான அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறிட்டோமா?